காவா ஜிம்முக்கு போய் எக்ஸசைஸ் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி இதுவும் ஒரு எக்ஸசைஸ் தான். இதுக்கு நான் ஜிம்முக்கே போயிருக்கலாம் போல இருக்கே. இந்த புக்ல வேற ஏதாவது போட்டிருக்கான்னு பார்க்கலாம். ஆத்திரமா யோகா கத்துக்கிட்டா உடம்ப குறைக்கலான்னு போட்டிருக்கா. அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. ஓஹோ ஓஹோ ஓகே 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 ஓகே. அம்மா இங்க பாருங்க யோகா. ஓ வயசுல இருக்கும்போது உன்னை விட நான் சூப்பரா பண்ணுவேன் தெரியுமா? ஷின்சான், அம்மாக்கு வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. என்னவா பேசுனீங்க? அப்படிதான், இன்னும் நல்லா மடக்கு. முடியல முடியல முடியல. இப்ப இன்னொரு காலை எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணு. பாத்தியா, என்னாலயும் உன்ன மாதிரியே காலை வளைக்க முடியும். ஓஹோ அடேங்கப்பா. ஷின்சான், உன்னால இந்த மாதிரி பண்ண முடியாது. உன்னோட கால்கள் ரொம்ப சின்னதுல. இரு, நான் வரேன். என்ன கால் வர மாட்டேங்குது? இல்ல இல்ல, கால் மாட்டிக்கிச்சுங்கிற விஷயம் ஷின்சானுக்கு தெரியவே கூடாது. வேண்டாம், ஷின்சானுக்கு தப்பி தவிர இந்த விஷயம் தெரிஞ்சது அவ்வளவுதான். ஏய், நேத்து எங்க வீட்ல எங்க அம்மா யோகா பண்றேன்னு சொல்லி ஏட குடும்ப கால் மாட்டிச்சு தெரியுமா? என்ன அப்படி பாக்குற ஷின்சான்? இன்னும் எவ்வளவு நேரத்துக்குமா நீங்க இப்படியே இருப்பீங்க? அதுவா, இன்னும் கொஞ்ச நேரம் தான். இப்படியே கொஞ்ச நேரம் இருந்தா என் உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சா? ஷின்சான், ஷின்சான், என்னம்மா? சீக்கிரம் போய் வெளியில காய போட்டிருக்க துணியெல்லாம் எடுத்துட்டு வா ஷின்சான். ஏம்மா நீங்களே போங்க. நான் தான் சொன்னேன்ல, அம்மா கொஞ்ச நேரம் இப்படியே இருக்கணும்னு. என்னால வர முடியாது. அப்படியா? ப்ளீஸ் ஷின்சான், அம்மா உனக்கு எஞ்சி கேக்குறேன். போய் அந்த துணியெல்லாம் எடுத்துட்டு வா. எடுத்துட்டு வந்தனா உனக்கு 2 பேக்கெட் சாக்லேட் தரேன். இந்த 2 பேக்கெட்டுக்காக நான் 2 கிலோமீட்டர் தூரத்துக்கு போய் துணி எடுக்கணுமா? 3 பேக்கெட் தரேன். அருமையான டீல். மெதுவா மெதுவா, அப்படிதான். கீழே போடாம எடுத்துட்டு வா. போட்டுட்டோம். கஷ்டப்பட்டு துவைச்ச துணி எல்லாம் போச்சு. இந்தாங்க நீங்க கேட்ட துணி. சரியா இருக்க எண்ணி பாத்துக்கோங்க. சரி சரி, ஃப்ரிட்ஜ்ல சாக்லேட் இருக்கு, போய் எடுத்துக்கோ. என் தாய் ஒரு உத்தம தாய். இந்த விஷயத்தை முடித்து தருவதாக அதிகாரிகள் எல்லோருக்கும் உறுதி கூறியிருக்கின்றனர். அடுத்து விளையாட்டு செய்திகள். ஓஹோ, நம் நாட்டை பெரிய இவனாட்ட நியூஸ உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கான் பாருங்களேன். அரசாங்கம் நேரடியாக அறிவித்திருக்கிறது. முதல் பாக்கெட்டே அற்புதமா இருக்கே. உருவாக்கப்பட்டு அதற்கு ஒரு ஷின்சான், நான் தான். அந்த அமைச்சர் அம்மாவுக்கு கொஞ்சம் ஜூஸ் கொண்டு வந்து குடிச்சலாம். நீங்களே போய் எடுத்துக்கோங்க. அவர்களுக்கு தேவையான அம்மா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு இதே பொசிஷன்ல தான் இருக்கணும். அதுக்கு என்னமா பண்ண சொல்றீங்க? வணிகச் அம்மா, இந்தாங்க. விலை நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே போகின்றது. இதற்கு காரணம் என்னவென்று சர்வதேச அளவில் வியாபார நிறுவனங்கள் ஒன்று கலந்து ஒரு மாநாடு நடத்த இருக்கிறார்கள். அந்த மாநாட்டின் முடிவில் இந்த விலையேற்றம் Yes, Your Honor. அம்மாவுக்கு ஜூஸ் நீயே கொடு. இவளை யார் யோகா பண்ண சொல்லி அடிச்சா? சட்டத்தை பதுக்கி வைத்து இப்படி விலையேற்றம் செய்கிறார்களா? அப்படிதான் ஷின்சான். தெரிய வரும். ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம், நடுத்தர மக்கள் தங்கம் என்பது இனி அவர்கள் வாழ்வில் ஒரு கனவாகத்தான் இருக்க முடியுமே தவிர கண்டிப்பாக அவர்களுக்கு நிறைவேறாது. ஏம்மா ஜூஸ் எப்படி துப்புனீங்க? எப்படியா கொடுப்பாங்க? என்ன எப்படி கொடுப்பாங்க? இப்ப எதுக்கு சிரிக்கிற? போய் டவல் எடுத்துட்டு வா போ. இதோ வரேன். என்ற நிலை ஏற்படும் என்று பொருளாதார என்ன பண்ற ஷின்சான்? இந்த துணியை நீ எங்க எடுத்துட்டு வந்த? டாய்லெட்ல இருந்து தான். தரையை துடைக்கிறதுக்குன்னு ஒரு துணி இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வர வேண்டியதானே? எல்லாம் ஒண்ணுதான் நினைச்சேன். வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காம சொன்ன வேலையை மட்டும் போய் செய் ஷின்சான். எனக்கு தான் எதுவும் தெரியல, நீங்களே போலாம்ல. என்னால செய்ய முடிஞ்சா நான் ஏன் உன்கிட்ட சொல்றேன்? என் கால் தான் மாட்டிக்கிச்சு. என்னது? அச்சச்சோ. முன்னாடியே சொல்லலாம்ல. என்ன பண்ற ஷின்சான்? உண்மையிலேயே மாட்டிக்கிச்சுதான். இதான் சாக்குன்னு சொல்லி என் மேல ஏறி உட்கார்ந்து என்ன தொல்லை பண்றியா? ஒழுங்கு மரியாதையா கீழே இறங்கு ஷின்சான். என்னால பொறுக்க முடியாது. போன போது சின்ன பையனை